மூன்றாவதாக பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்பா. இந்த குத்பா ஷேக் இக்ரிமா ஸபரி ஹபிதுல்லாஹி தந்தார்கள். ஹம்து ஸலவாத் தக்வீர் வசதுக்கு பின்னால் குல் வல்லாஹு சூராவை முழுமையாக ஓதி தன்னுடைய குத்பாவை ஆரம்பித்தார்கள். அவருடைய ஏகத்துவத்தை விளங்கப்படுத்திவிட்டு குத்பாவுடைய தலைப்பாக முஹர்ரம் மாதமும் ஹிஜ்ரத் பயணமும் அவருடைய படிப்பினைகளும். முஹர்ரம் மாதத்தில் திட்டப்பட்ட ஹிஜ்ரத் பயணம், அதன் மூலம் நாம் அடைய வேண்டிய படிப்பினைகள். சூர பரா சூர தௌபாவுடைய ஒரு ஆயத்தை ஓதினார்கள். ஹம்து ஸலவாத் தக்வீர் வஸது குல் வல்லாஹு சூராவுக்கு பின்னால், நீங்கள் நபியவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அல்லாஹ் உதவி நிச்சயம் செய்துவிட்டான். அவர்கள் மக்காவாசிகள் 2 பேரை, நபியவர்களையும் இருவரில் ஒருவராக அபூபக்கர் அவர்களையும் வெளியாக்கிய பொழுது, 2 பேரும் இந்த சவுர் குகையில் இருக்கும் பொழுதும் அவர்கள் தன்னுடைய தோழர் அபூபக்கரை பார்த்து, லா தஹசன், கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்ன பொழுதே அல்லாஹ் உதவி செய்தான். அவர்கள் மீது அல்லாஹ் மன நிம்மதியை, அமைதி இறக்கி வைத்தான். நீங்கள் கண்களால் காண முடியாத படை பட்டாளத்தை வைத்தால் அவர்களை பலப்படுத்தினான், உறுதிப்படுத்தினான், உதவி செய்தான். எனவே காஃபிர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் கீழ்மட்டத்தை கொண்டு போனான். அல்லாஹ்வுடைய வார்த்தை கலிமாவை மேலோங்க செய்தான். அல்லாஹ் சக்தி உள்ளவன், கண்ணியமானவன், ஞானி என்ற ஆயத்தை ஓதி, தொழுகையாளிகளே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறை நேசர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியவர்களே, பாருங்கள், முஸ்லீம்கள் பொதுவாக இந்த மிக முக்கியமான நிகழ்வில் வரலாற்று சான்று படைத்திருக்கிறார்கள். அதுதான் ஹிஜ்ரா நபவியா, நபியவர்கள் செய்த ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செய்த அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு இருக்கிறது. ஒரு வரலாற்று சான்று மிக்க நிகழ்வு. பொதுவாக இந்த ஹிஜ்ரா பொதுவாக பல படிப்பினைகள், பல நிகழ்வுகள், பல சம்பவங்களை நிறையவே உள்ளடக்கிய ஒன்றாக இருப்பது ஆச்சரியமான விடயம் அல்ல. மிக தீனுடைய அடிப்படை அம்சங்கள், பெருமதியான விடயங்கள், இஸ்லாமிய கலாச்சார விடயங்களை உள்ளடக்கியதான் ஹிஜ்ரத். பொதுவாக முதலாவது ஹிஜ்ரத் உள்ளடக்கிய ஒரு விடயம்தான் அர்ப்பணிப்பு, தியாக மனப்பான்மை. எதையுமே விட்டு கொடுப்பது, ஊரை விட்டு, சொத்துக்களை விட்டு, காணி பூமியை விட்டு, குடும்பத்தை விட்டு, குடும்ப உறவுகளை பிரிந்து அல்லாஹ்வுக்காக ஒன்றை அர்ப்பணிக்கின்ற ஒரு தன்மை ஹிஜ்ரத்திலே முதலாவது படிப்பினையாக இருக்கிறது. அது உண்மையிலே பாருங்கள், கண்ணியமான அலி ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய படுக்கையிலே படுக்க வைத்துவிட்டு நபியவர்கள் வெளியாகிறார்கள். அவர்கள் நபியவர்களுக்கு பகரமாக நபியவருடைய படுக்கையிலே படுக்கிறார்கள், நபியருடைய பொறுப்புகளை எடுக்கிறார்கள், அமானிதங்களை பொறுப்பேற்கிறார்கள். நபியருடைய தலையை எடுப்பதற்காக வெளியிலே எதிரிகள் ஆயுதபாணிகளாக நிற்கிறார்கள். எனவே அலி ரலியல்லாஹு நபியவர்களுக்கு பகரமாக அந்த இடத்திலே தன்னை அர்ப்பணிக்க தயாராகின்றார்கள். என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே நபியவர்கள் சொன்னார்கள், அவர்கள் செய்தார்கள். எனவே நபியவர்கள் வெளியே வந்தார்கள். அந்த குர்ஆனுடைய வசனங்களை, யாசீனுடைய வசனங்களை ஓதிவிட்டு அவர்களுக்கு மறைக்கப்பட்டது. அவர்கள் கண் திறந்து தான் இருந்தார்கள், உற்று நோக்கி கொண்டு தான் இருந்தார்கள். நபியவர்களை காண முடியவில்லை. அல்லாஹ் தடை போட்டு விட்டான். நபியவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு அந்த முக்கியமான முஷ்ரிக்குடைய விரோதிகள், எதிரிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நபியவர்கள் வெளியாகிறார்கள். நபியவர்களுடைய பிரதிநிதியாக அலி ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய படுக்கையிலே அந்த இரவை படுக்க தயாராகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணிப்பும் தியாக மனப்பான்மையும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். எனவே தொழுகையாளிகளே, இஸ்லாமிய போராளிகளே, நம்முடைய உயிரை பணயம் வைத்து இந்த பலஸ்தீனை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க தன்னை அர்ப்பணித்த பாதுகாவலர்களே, போராளிகளே, நாங்கள் எல்லோருமே இந்த ஹிஜ்ரத் முதலாவது, நாங்கள் இரண்டாவதாக இந்த இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இஸ்லாமிய புனித ஸ்தலத்தையும் பாதுகாக்க நம்மை அர்ப்பணித்த ஒரு கூட்டம் என்பதை நாங்கள் ஆறுதல் அடைந்து கொள்ளலாம். அதை கடைபிடிக்கக்கூடிய அந்த பண்பை உள்ளடக்கிய கூட்டம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நம்மை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், மக்காவை நோக்கி பேசிய வார்த்தைகளை, மக்காவை பார்த்து நபியவர்கள் மண்ணை தூவி விட்டு மண்ணை பிடித்து பேசியதாக வந்திருக்கிறது. நீ எவ்வளவு பரிசுத்தமான, நல்ல, எனக்கு மிகவும் உவப்புக்குரிய ஊர், தாயகம். இந்த என்னுடைய கூட்டம் என்னை வெளியாக்கி இருக்காவிட்டால் நான் உனக்குள் தான் வசித்திருப்பேன், மக்காவாகிய உன்னுடைய உண்மையை தான் வசித்திருப்பேன், வேறு எந்த ஊருக்கு நான் சென்றிருக்க மாட்டேன். என்னை வெளியாக்கினார்கள், நான் வெளியாக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு ரிவாயத்திலே அதி இப்னு ஹம்ரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், சொன்னார்களாம், அல்லாஹ் மீது ஆணையாக நீ எனக்கு மிக அல்லாஹ் படைத்த பூமிகளிலே, ஊர்களிலே நீதான் மிக சிறந்த ஊர், நல்ல ஊர். அதே போன்று எனக்கு மிக பிடித்த ஊர் நீதான். மக்காவை பார்த்து பேச, மக்காவை பார்த்து நபியவர்கள் உரையாடிய வார்த்தைகள், நான் வெளியாக்கப்படாவிட்டால் என்னுடன் வெளியாக இருக்க மாட்டேன் என்றாலும் மக்கா
மக்காவாசல் வெளியாக்கி என்னை வலுக்கட்டாயமாகத்தான் விரட்டுகிறார்கள், அதனால் தான் நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு போனார்களாம். எனவே ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் பயணத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே ஒரு எப்பொழுதுமே ஒரு பூமியை நாங்கள் விட்டு கொடுக்காமல் இருப்பது யாருக்காக வேண்டி, அது ஒரு கட்டாயமான ஒரு கடமை. நாங்கள் என்னுடைய பூமிகளில் பெரும் பாவங்கள் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாப்பது, பெரிய பெரிய மோசடி நடக்காமல் பாதுகாப்பது. இதே பொதுவான ஒரு பூமி மீண்டும் அந்த பூமிக்கு நாங்கள் ஏதாவது சங்கடத்துக்கு வெளியாக மீண்டும் வருவது, அது நம்முடைய ஒரு கடமைப்பாடாக இருக்கிறது. எனவே இந்த உரிமை கடமை எப்பொழுதுமே எவ்வளோ காலம் சென்றாலும் அதை நீங்காது. எனவே இந்த பூமியை, பலஸ்தீன் பூமியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், யாருக்கும் நாங்கள் பேரம் பேச மாட்டோம், எந்த கெடுபிடிகளுக்கும் அஞ்சி நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற படிப்பினையை நாங்கள் பெற்றுக்கொள். பாருங்கள், நபி அவர் சொன்ன வார்த்தை, நான் வெளியாக்கப்படாமல் இருந்த வலுக்கட்டாயமாக நான் வெளியாக இருக்க மாட்டேன், என்னுடைய ஊரை விட்டு நான் வெளியாக இருக்க மாட்டேன், தாயகத்தை நான் விட்டு பிரிந்திருக்க மாட்டேன் என்பதனால் நாங்களும் எங்களுடைய தாயகத்தை விட்டும் பிரியக்கூடாது, ஒதுங்கக்கூடாது, நகரக்கூடாது, நழுவக்கூடாது என்ற படிப்பினை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு, உண்மையிலே முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுடைய அவர்களுக்கு மத்தியில் நடந்த உறவு முறை, அந்த நட்பு, அந்த சகோதர வாஞ்சை நமக்கு அடுத்த படிப்பினையாக இருக்கிறது. எந்தென்று சொன்னால், ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய தன்னுடைய உடலால் பொருளால் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்கிறார்களே, போராடுகிறார்கள். இன்னும் சிலர் அவர்கள் வரவழைத்தார்கள், இடமளித்தார்கள். மதீனாவாசிகள், மக்காவாசிகள் ஹிஜ்ரத் செய்தார்கள், மதீனாவாசிகள் வரவேற்றார்கள், இடமளித்தார்கள், உதவி செய்தார்கள். அவர்கள் சிலருக்கு நண்பர்கள். மக்காவாசிகள் மதீனாவாசிகளுக்கு, மதீனாவாசிகள் மக்காவாசிகளுக்கு நண்பர்கள், ஒருவருக்கு உதவியாளர்கள். எனவே இது குர்ஆன் அவர்களை புகழ்ந்து பேசுகின்ற வார்த்தை. மக்கா மதீனா வாழ்க்கையில் இப்பொழுதுதான் அதிகமானவர்கள் இப்பொழுது முதலாவது சந்தித்துக் கொள்கிறார்கள். முதலாவது வருகை, முதலாவது சந்திப்பு. வரவேற்கிறார்கள், இடமளிக்கிறார்கள், அரவணைக்கிறார்கள், ஆதரவளிக்கிறார்கள், ஒத்தாசை புரிகிறார்கள். அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். எனவே சூரா அன்ஃபாலிலே ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார். அதே ஒன்று ஏற்கனவே மதீனாவாசிகள் இடமளித்து பாதுகாத்து உதவி செய்கிறார்கள். அவர்கள் உண்மையான மூமின்கள். ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் உண்மையான மூமின்கள், இடமளித்து உதவி செய்தவர்கள், வரவேற்றவர்கள், அன்சாரிகளும் உண்மையான மூமின்கள். எனவே அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, கண்ணியமான ரிஸ்க் வாழ்வாதாரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தௌபாவிலே சொல்கின்ற வஸ்ஸாபிகூன் அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார் ஆயத்துவர்கள், முன்னோர்களான தியாகிகள், முன் சென்றவர்கள், முஹாஜிரீன்களும் அன்சாரிகளிலும் அவர்களை நல்ல முறையிலே நல்வழிகளிலே பின்பற்றியவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்களுக்கு என்று அல்லாஹ் கீழால் ஆறுகளோட கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்க சுவனங்களை, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அது மகத்தான வெற்றி. தொழுகையாளிகளை, ஈமானிய சகோதரர்களே, பொதுவாக எப்பொழுதுமே அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் மதீனாவுக்கு வந்த பொழுதும் எப்பொழுதும் அவருடைய சங்கைகள் பேணப்பட்டன, அவருடைய சுய கௌரவங்கள் பேணப்பட்டன. அவர்கள் வந்தான் வரத்தான் என்று பார்க்கப்படவில்லை, வரவேற்கப்பட்டார்கள். அன்சாரிகள் பிரித்து பார்க்கவில்லை. அவர்கள் மக்காவாசிகள் வந்தான் வரத்தான், இறந்தான் தரம் அப்படி பார்க்கவில்லை, முழு கௌரவத்தையும் கொடுத்தார்கள். அவருடைய மான மரியாதை பாதுகாத்தார்கள், அவருடைய சுய கௌரவத்தை பாதுகாத்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். ஈமானிய சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள். தொழுகையாளிகளே, ஈமானிய சகோதரர்களே, இதுதான் ஈமானிய சகோதர வாஞ்சை. இது நமக்கும் தேவைப்படுகிறது, செயல்படுத்த வேண்டும். நம்முடைய முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் மத்தியில் நடந்த அந்த சகோதர வாஞ்சை நமது ஊருக்கும் நமது நாட்டுக்கும் தேவைப்படுகிறது. அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக அதுக்கு அந்த அந்த ஒத்தாசையும் உதவியும் தான் ஃபத்து மக்காவுடைய வெற்றிக்கு காரணம். மதீனாவாசிகள் சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடினார்கள். மக்கா வாசிகளை மதீனாவாசி இடமளித்து வரவேற்று நல்ல முறையில் அரவணைத்தது, அதற்கு ஈமானிய சகோதர வாஞ்சை வெளிப்படுத்தியதான் 8வது வருடத்திலேயே மக்காவுடைய மகத்தான வெற்றிக்கு அது காரணமாக அமைந்தது என்பது ஒரு என்ன சொல்லவர்கள் கத்தீப் அவர்கள். இவ்வளவு தியாகங்கள், கஷ்டங்கள், ஒருவருக்கு ஒரு உதவி செய்வது, ஒற்றுமையை வெளிப்படுத்துவது, சகோதர வாஞ்சை வெளிப்படுத்துவது ஈட்டிலே வெற்றியை ஈட்டி தரும். ஒற்றுமை, சகோதரத்துவம் நமக்கு வெற்றியை ஈட்டி தரும். எனவே ஹிஜ்ரத்துடைய பயணம் ஊர் விட்டு இன்னும் ஒருவருக்கு போவதாக இருந்தாலும் தன்னுடைய தாயகத்துக்கு கௌரவமாக மகத்தான வெற்றியோடு மீண்டு செல்ல வைத்தது என்பதைத்தான் கத்தீப் அவர்கள் அழகான முறையிலே நமக்கு விவரித்து கொண்டு போகிறார்கள். எனவே பொதுவாக பாருங்கள், முஹாஜிரீன்கள் எந்த அளவுன்னு சொன்னால், அவர்கள் ஏற்கனவே எல்லா மக்காவிலே கஷ்டப்படுத்தப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் விதிக்கப்பட்டவர்கள், சிரமப்படுத்தப்பட்டவர்கள். மதீனாவுக்கு வந்தோட எங்கேயா கூடாரங்களில் தங்கவில்லை, எங்கே டெண்டடி தங்கவில்லை, அகதி முகாம்களில் தங்க வைக்கப்படவில்லை. அகதி முகாம்களில் தங்க வைக்கப்படாமல் தன்னுடைய வீட்டில் இடம் கொடுத்தார்கள், தன்னுடைய பொருளாதாரத்திலே வாரி வழங்கினார்கள், தன்னுடைய காணி பூமியிலே கொடுத்தார்கள்.
அகதி முகாம்களில் தங்க வைக்கவில்லை, அவர்களை தன்னுடைய வீடுகளுக்குள்ளே தங்க வைத்து கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதே போன்று தான் பலஸ்தீன் 1948, அதே போன்று 1967ஆம் ஆண்டும் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. பல சோதனைகள் நெருக்கடிகள் ஏற்பட்ட வரலாறையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த விடயத்தை விவரித்து கொண்டு போகிறார்கள். இப்பொழுதும் நாங்கள் ஈமானிய சகோதரத்துவம் இருக்கிற முஹாஜிரின் அன்சாரி மத்தியிற்கு நமக்கும் தேவைப்படுகிறது. எந்த சிரமம் எந்த கஷ்டம் வந்தாலும் யாரை விட்டுக் கொடுக்கக்கூடாது, சகோதர முஸ்லீம்களை விட்டுக் கொடுக்கக்கூடாது, யாரை காட்டிக் கொடுக்கக்கூடாது, எந்த கடுபிடிகள் அநியாயக்காவுடைய அராஜகங்களுக்கும் அடிபணியக்கூடாது. நாம் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை புரிய வேண்டும், அவர்களுக்கு எதிராக நாம் ஒன்றுபட வேண்டும். எனது பொதுவாக இந்த நிகழ்வுகள் நபியருடைய வாழ்க்கை சரிதைகள் குர்ஆனோடு இணைத்து பார்க்கும் பொழுது தொழிலாளிகளே 3 முக்கியமான விடயங்களை அதில் இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு அது எப்பொழுதுமே நபியருடைய வாழ்க்கை சரிதையோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொடு, குர்ஆனோடு இணைத்து வாழ்க்கை சரிதையோடு ஒவ்வொரு கஷ்டங்களும் பொதுவாக நீங்கும், கஷ்டத்துக்கு பின்னால் விடிவு வரும், விமோசனம் வரும் என்ற படிப்பினையும் இருக்கிறது. குர்ஆன் நபியுடைய வரலாறுகளோடு தொடர்பு, குர்ஆனோடு தொடர்பு, அதே போன்று கஷ்டங்கள் சிரமங்கள் ஈற்றிலே நீங்கும், சுபிச்சம் வரும், வெற்றி வரும் என்பதற்கும் அது ஒரு சிறந்த படிப்பினை சான்றா இருக்குன்னு சொல்லிவிட்டு 2 கண்களை நரகம் தேண்டாது, அல்லாவுடைய பயத்தை அழுத கண், அல்லாவுடைய பாதையில இலவு விழித்து பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபட்ட கண்ணு சொல்லி பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபட்ட போராளிகளுக்கு நன்மாராயம் அந்த அதிசயம் சொல்லி முதலாவது கொத்துவை முடித்து விட்டு 2வது கொத்துவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் வளமை போன்று 3 தூதுகளை முன்வைப்பதுடைய வளமை. 3 தூதுகளை 2வது ஹுத்பாவிலே சமூகத்துக்கு முன்வைப்பார்கள். நான் உங்களுக்கு 3 தூதுகளை முன்வைக்கிறேன். முதலாவது, நாங்கள் எப்பொழுதும் என்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், பூமிகளை பாதுகாக்க வேண்டும், காணி பூமிகளை பாதுகாக்க வேண்டும், எதையும் யாருக்கும் பேரம் பேசக்கூடாது, விட்டுக் கொடுக்கக்கூடாது. எவ்வளவு பெருமதிகள் கிடைத்தாலும் நம்முடைய காணி பூமிகள் சொத்துக்களை இழக்கக்கூடாது, அதிலே விடாப்பிடியாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது விடயம். அதே நேரம் சரியாக பதிவு செய்து கொள்ளணும், உறுதிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடுகளுக்கு, காணிகளுக்கு, சொத்துக்களுக்கு, நம்முடைய தோட்டந்துறவுகளுக்கு உறுதிகளை உரிய நிறுவனங்களிலே பதிவு செய்து அதற்குரிய உறுதிகளை, டீடுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? நம்முடைய நிலங்கள் சூறையாடப்படாமல் இருப்பதற்காக வேண்டி, நம்முடைய நிலங்கள் சொத்துக்கள் பறிபோகாமல் இருப்பதற்காக வேண்டி. எனவே பதிவுகள், ரெஜிஸ்ட்ரேஷன்கள், உறுதி பத்திரங்கள் எடுக்கின்ற விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் என்று சமூக பிரஜைகளுக்கு ஒரு தூதை முன்வைத்துவிட்டு, 2வது, இந்த வியாபாரத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு மோசடி, அதாவது இந்த குறிப்பாக உணவுப் பொருட்கள், மருந்தகங்கள், இதில் கலப்படங்கள், இது தரமற்ற விடயங்கள், விலை கூட்டி விற்பது, அதாவது மக்களுக்கு அந்த தகாத ஆரோக்கியமற்ற உணவுகளை கடைகளிலே விற்பது, இப்படியான விடயங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இது நான் உங்களுக்கு வியாபார துறையினர்களுக்கு, தரப்பினர்களுக்கு நான் செய்கின்ற வெறும் வியாபாரத்தை பெருக்குவதற்காக வேண்டி, லாபத்தை கூட்டிக் கொள்வதற்கான தரமற்ற பொருட்கள், ஆரோக்கியமற்ற உணவுகள், என்ன மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஆபத்தான பொருட்களை விற்பதை, குறிப்பாக குழந்தைகளோடு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், பால்மா போன்ற விடயங்களிலே கலப்படங்கள், தரம் குறைந்த தரமற்ற பொருட்களை விற்பது நடைபெறுவதாக நாம் அறிகிறோம். எனவே அதிலே நான் உங்களை எச்சரித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்கோ மக்களுக்கோ ஆபத்து ஏற்படுகின்ற எப்படியான எந்த உணவு மருந்து பொருட்களையோ நீங்கள் தரமற்ற பொருட்களை சந்தைப்படுத்தி நீங்கள் அதை விற்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். மூன்றாவது தூதாக நான் முன்வைப்பது பொதுவாக இறுதி தூதாகவும் மஸ்ஜித் அக்ஸாவுடைய விடயம். நான் வளமையாக சொல்வது உங்களுக்கு, மஸ்ஜித் அக்ஸா எங்கள் அனைவர்களுடையது. மஸ்ஜித் அக்ஸா இலக்கு வைக்கப்படுகிறது, பல யூத தரப்பினர்களால் இலக்கு வைக்கப்படுகின்றது, தாக்கப்படுகின்றது, அது அபகரிக்கப்பட முயற்சிக்கப்படுகின்றது, நம்மை அதை விட்டும் தொடர்பு தந்து. எனவே அது நம் அனைவருடைய சொத்து, நம்முடைய ஈமானோடு, கொள்கையோடு, அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட முழு முஸ்லீம் சமூகத்துடைய சொத்து, பலஸ்தீனுடைய சொத்து மாத்திரம் அல்ல. அது ஹரம், அது புனித ஸ்தலம், அதே போல முதலாவது கிபிலா என்பதை முழு சமூகத்துடைய பொறுப்பிலும் களத்திலும் நான் சுமத்துகிறேன். எனவே மஸ்ஜித் அக்ஸா, இந்த ஹத்தீப் ஒவ்வொரு ஹுத்பாவிலும் இதுவரைக்கும் நாங்கள் மொழிபெயர்க்கின்ற எல்லா ஹுத்துபாக்களிலும் இக்ரிமா ஸபரி ஹபிதுல்லாஹ் அவர்கள், ஏனைய ஹத்தீமர்களை ஞாபகப்படுத்துவதுண்டு. இவர்கள் இதை சொல்லாமல் தன்னுடைய ஹுத்துபாவை முடிக்க மாட்டார்கள். 3 தூதுகளில் 2 தூது சமகாலத்துக்கு ஏற்ற ஒரு தூதுகளாக இருக்கும். 3வது தூது மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அமானிதத்தை, பாதுகாப்பு பொறுப்பை முழு சமுதாயத்திடமும் ஒப்படைக்கின்ற ஒரு ஹத்தீபாகத்தான் இவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். எனவே இந்த 3 தூதுகளையும் நான் உங்களுக்கு முன்வைத்து, இதை நீங்கள் துவா கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், நான் துவா கேட்க நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். நீங்களும் உங்களுடைய தேவைகளை உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள் என்று நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஸலவாத் சொல்லி அந்த முழு ஹுத்துபாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்துபாக்களும், முதலாவது மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்துபா நாவின் விபரீதங்கள், நாவினால் ஏற்படக்கூடிய நலவுகள், பொல்லாப்புகள், கெடுதிகள்.
சாதகங்கள் பாதகங்கள். சாதகமாக இருந்தால் சொர்க்கம், பாதகமாக இருந்தால் நரகம். இரண்டாவதாக வசியத் செய்வதிலே மிக சிறந்த வசியத் தக்குவாவுடைய வசியத். அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுடைய தக்குவாவை பற்றி சொல்கின்ற வசியத், நபியவர்களுக்கு சமூகத்துக்கு சொல்லுமாறு கட்டளையிட்ட புத்திமதிகள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு என்று பல அழகான புத்திமதிகளை அந்த ஹுத்பாவிலே முன்வைத்தார்கள். மூன்றாவதாக முஹர்ரம் மாதத்தோடு இணைத்து ஹிஜ்ரத் பயணத்துடைய படிப்பினைகள், அதில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்படுத்தப்பட வேண்டிய முக்கிய விடயங்கள் என்று சொல்லி சமகாலத்தோடு பலஸ்தீன் மக்களுடைய நிலவரங்களோடு இணைத்து அந்த ஹுத்பாவை அமைத்து கொண்டார்கள். இக்ரிமா ஸபரி ஹஃபிதுல்லாஹ் அவர்களே 3 ஹுத்பாக்கள் மூலமும் படிப்பினை பெறுவோம், வாழ்க்கையிலே முன்னேறுவோம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம், மற்றவர்களுக்கும் அதை எத்தி வைப்போம், பெரும் பயனடைந்து நேர்வழி பெற்ற நமக்கு நன்மை இருக்கிறது. எனவே நேர்களை உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் பரக்கத் செய்ய வேண்டும் என்ற துவாவோடு நிகழ்ச்சி தயாரிப்பு ரிஸ்வான், தொழில்பதி ஷர்ஃபான் ஆகியோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் என்ற துவாவோடு மீண்டும் ஒரு மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.